சொல்லி தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. நடைமுறையில் தெரிஞ்சுக்கிற விஷயம். யாரை சாய்க்கலாம் சொல்லு, ஒரு நம்பர் சொல்லி பார்ப்போம். சட்டுன்னு சொல்லு. கர்மாவை தெரிஞ்சுக்கிறணும்னா நடைமுறை, அது ஒரு நிகழ்வை நடத்தணும். அந்த நிகழ்வில் அதில் நீ பண்ணுற இம்சையை பார்த்து தான் கர்மா, ஓ இப்படி தான் கர்மாவான்னு தெரிஞ்சு. அப்போ யாரை சொல்லு, ஒரு நம்பர் சொல்லுவோம். என்ன சொல்ல மாட்டேங்க. இது ரெண்டுமே சொல்லி தெரியக்கூடிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது தரம் கண்ணுக்கு இந்த பொருள் இந்த பார் அப்படின்னு காட்டுற விஷயம் கிடையாது. உணர்ற, அனுபவிக்கிறது. அனுபவிக்கிறது இம்சை அனுபவித்தால் மாத்திரம்தான் தெரியும் இது கருமா. இப்போ அப்படி நம்ம கணவன் இருக்காருல்ல பக்கத்தில் சேம்பல், இப்போ கர்மானா என்னன்னு அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. கர்மா நம்மளை எப்படி இம்சைக்கு ஆளாக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு உதாரணம் சாமி இருக்காரு. அவரை வேணால் எந்திரிச்சு நிற்க வச்சு சொல்லலாம், எப்படியெல்லாம் இம்சைப்படுறாருன்னு வேணால் சொல்லலாம். அதுதான் கர்மா. சொல்லிடுங்க சார், நீங்கள் சும்மா பொண்ணு யோசிக்க வேண்டியது இருக்கிறது தானே சொல்ல போகிறோம். சொன்னால் அவர் அழுவார், சொல்லன்னு சொன்னால் அழுவார். ஏன்னா கர்மா வந்து அவளை இம்சிக்கும். அதை நினைச்சாலே நம்ம கண் கலங்குற அளவுக்கு அது வந்து கர்மா வந்து எப்படி நம்மளை நிர்பந்தப்படுத்தும்னா, நேரடியாக நம்மளை தாக்குனா அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு நோய் வந்தால், நோய் வந்துடுச்சு, ஊசியோ மருந்தோ சாப்பிட்றோம், ஏதோ பண்ணுறோம் செய்யணும். நம்ம யார் மேலே ரொம்ப அதிக பாசமும் பற்றும் வச்சுக்கிறோமோ அங்கே தான் இறங்கும். பார்த்து நம்ம துன்பப்படுற அளவுக்கு அவங்கள விட அதிகமாக வேதனைக்கு துன்பத்துக்கு யார் ஆகும்னா நம்ம பல பிரச்சனைகள் வரும். ஒன்றும் நோய்களை பார்த்து அவங்க வேதனைப்படுற விஷயம், ஒன்றும் சில சிம்பிள் விஷயம் தான். முந்தா நாள் டெஸ்ட்டுக்கு போய் ஒரு பிளட்டு சர்க்குலேஷன் பண்ணணும் இல்லையா, அது பார்க்குறதுக்கு அதை ஏற்றுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளவு வேதனைப்பட்டு துன்பரிச்சாங்கிறது அதுதான் கர்மா. அந்த அவங்க படுற வேதனையை பார்த்து நம்ம தாங்க முடியாமல் வேதனைக்கு ஆளாகும். அது ஒரு பக்கம். அவங்களுக்காக நம்ம வந்து அந்த பொருளாதாரத்தை உருவாக்குற கஷ்டம் இருக்குல்ல, அது இப்படி அடுத்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்களால நமக்கு எந்த காரியமும் ஆகாது, ஆனால் கேள்வி மாத்திரம் நம்மளை நிறைய கேட்பாங்க. இப்படித்தான் நம்மளை வந்து கர்மா வந்து இம்சைக்கு ஆளாக்கும். இதுதான் கர்மா. இப்போ அதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா ஒரு வேலையை செய்யலாம். ஒரு 3 மாதத்துக்கு வேணால் அனுபவிச்சு பாருங்கன்னா கற்றுக்கு இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு அப்படியே வாயால் வைத்தாலும் பேஜில் போக வச்சா போதும். புரியுதா? அதுதான் கர்மா. இது கர்மா வேலை செய்யும். பாவம்ங்கிறது இன்னொரு விதமாக வேலை செய்யும்.